திரு மாதவன், இந்த போராட்டம் குறித்தும் அரசின் அணுகுமுறை குறித்தும் பேசுவதற்கு முன்பாக திரு சோனம் வாங்சுக் அவருடைய பின்னணி என்ன, நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் எப்படி உள்ளே வந்தார்? இந்த பின்னணியை விளக்கிட்டு நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பின்னணி கொஞ்சம் சுவாரஸ்யமானது. வணக்கம். அதுல என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு, விதவிதமா அது அணுகுமுறை இருக்கு. பொதுவாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றாங்களே, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு பொதுவா தமிழ் ஊடகத்துல சொல்லுவது, அது வந்து நீட் தேர்வோட சேர்ந்தது. ஆனா சோனம் வாங்சுக்கு பொதுவாக இதோட ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவருடைய பெயர் வந்து ஒரு விதமான தற்செயலாக த்ரீ இடியட்ஸ் என்ற சினிமாவில் சோனம் வாங்சுக்ங்கிற ஆளை தழுவி ஒரு கதாபாத்திரத்து பெயரும் இவரோட பேரும் ஒண்ணு. ரெண்டு பேரும் அவர் இன்ஜினியர்ஸ், ரெண்டு பேரும் பொறியியல் படிச்சவங்க. ஆனா இவருடைய அப்பா ஒரு அரசியல்வாதின்னு தான் கேள்வி. ஆனா இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவர் அந்த சோனம் வாங்சுக் அது வந்து அவர் ஒரு விஞ்ஞானி. ஆனா பொதுவாக ஒரு மக்களுக்கு நடுவுல ஒரு பிம்பம் இருக்கு, இவர் தான் அவர்னு. அதனால ஒரு விதத்துல ஒரு பாப்புலாரிட்டி வந்திருக்கு அவருக்கு. ஆனா அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா லடாக் மாநிலத்துக்கு, அதாவது லடாக் பகுதிக்கு ஒரு மாநிலமாக அதை மாற்ற வேண்டும்ங்கிற போராட்டத்துல அவர் முன்னேறி இருக்கார். சமூக என்ன சுற்றுச்சூழலை பத்தியும் அவர் நிறைய ஆர்வலராக இருந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி, பருவநிலை மாற்றத்தை பத்தியும் பேசி அது விதமான ஒரு புகழும் அவருக்கு இருக்கு. இப்போ எதுக்காக அவர் வந்து இந்த ஜந்தர் மந்தர் டெல்லியில நீட் தேர்வை சார்ந்த நீட்டு தேர்வுல அந்த பேப்பர் எல்லாம் கசிஞ்சதை வச்சு தர்மேந்திர பிரதான ஒரு ராஜினாமாவை கோர்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அவர் எதுக்காக இணைந்திருக்காருன்னா, அதுக்கு ஒரே காரணம், ஜனநாயக ரீதியில தன்னுடைய கோரிக்கைகளுக்கு யாரும் செவிசாய்க்கலைங்கிறத மெயினா இந்தியாவில் உள்ள மற்ற இளைஞர்களுடைய ஒரு இயக்கத்தோட தன்னை சேர்த்துக்கொள்ள ஒரு முயற்சின்னு இதை பார்க்கலாம். அதுதான் ஒரு மெயின் இஷ்யூ. ஆனா அவர் வந்து ஒரு புகழ் பெற்றவர். ஒரு பொதுவாக இதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே மாதிரி இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அதனால இவர் உண்ணாவிரதம் இருந்தா இவருனால அவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்னால இவருடைய லடாக் சார்ந்த அரசியல் கோரிக்கைகளுக்கு ஒரு மெயின்லேண்ட் இந்தியால, ஒரு இந்தியாவின் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல முக்கிய நீரோட்டத்துல அவருக்கு அது ஒரு பங்கு கழித்து தன்னுடைய குரலை எழுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக பழப்படலாம். அதனால இது ஒரு சமூக கூட்டணின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அரசியல் கூட்டணியில ரெண்டு கட்சி சேர்ற மாதிரி, ரெண்டு மோடி அரசோடு சேர்ந்த சில கோரிக்கைகள் நிறைவேறாததுனால ஒரு சமூக கூட்டணி அரசியல் கூட்டணியாக ஒரு மாறும் ஒரு சூழ்நிலையில இந்த உண்ணாவிரதம் நடக்குது. ஓகே, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வு நீட் தேர்வு. அவங்க நிறைய தேர்வுகள் நடத்துறாங்க, அதுல ஒரு தேர்வு நீட் தேர்வு. அந்த தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தேசிய அளவில் கவனம் பெற்றது. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தேர்வை ரத்து பண்றாங்க, மறு தேர்வு நடத்துறாங்க, இன்னும் கெடுபிடிகளை அதிகரிக்கிறாங்க. அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 20 நாட்களுக்கு மேலாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த கோரிக்கை சரிதானா, நியாயமானதா? அமைச்சர் ராஜினாமா செஞ்சா பிரச்சனை தீர்ந்துடுமா? இது அரசியல் ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி கசிந்த பிறகு நீட் தேர்வுல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு மறு தேர்வு நடந்து அதற்கு நடுவில் ஒரு 2 தற்கொலை கூட நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பின்னணியில பின்புலன்ல வச்சு பாக்குறது, இது வந்து அவர் யாரு, இதுக்கு பொறுப்பு யாரு, அக்கௌண்டபிலிட்டி யாரு? பொதுவாக ஒரு ஊழல் நடந்தது வச்சுங்க, அதை வச்சு இது வந்து லஞ்ச ஊழல் இல்லையே, ஒரு விதமான ஊழலாவோ அல்லது ஒரு விதமான அரசியல் அல்லது நிர்வாக திறன்ல குறை உள்ளதாவோ பார்க்கலாம். ஆனா இது நரேந்திர மோடி பிரதமர் என்ன சொல்றாரு, எக்ஸ் தளத்துல போயிட்டு
தர்மேந்திர பிரதானுக்கு சாதகமாக ஒரு ட்வீட் விட்டார் அவர். அப்போ அதுல ஒரு அழுத்தம் தெரியுது, அரசியல் அழுத்தம் தெரியுது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி இதை பத்தி அதிகம் பேசல அரசாங்கம். அவங்க போயிட்டு ஒரு உயிர் முக்கியம்னு தான் பேசுறாங்களே ஒழிய இந்த கொள்கையோ அல்லது இந்த நடைமுறையோ அல்லது அந்த நீட் சார்ந்த சில பிரச்சனைகளையோ அதோட அணுகுமுறையோ அல்லது அதற்காக உள்ள அக்கௌண்டபிலிட்டி, அதற்காக யாரு பொறுப்பேற்க வேண்டும் என்ற விஷயத்திலயோ அவங்க அதை பத்தி பேசவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அதுக்குனால்தான் இந்த உண்ணாவிரதம் நடக்குது. இல்ல அரசு தரப்புல என்ன விளக்கம், அரசு தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, எந்த விதமான குளறுபடியும் இல்லாம தேர்வை நடத்தணுங்கிறதான் தேசிய தேர்வு முகமையின் நோக்கம். அதை மீறி சிலர் தவறு செய்யறாங்க, அதை தடுப்பதற்கு இன்னும் கெடுபிடிகளை அதிகப்படுத்துறோம், மறு தேர்வு நடத்துறோம், ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்துவது குறித்து யோசிக்கிறோம், இப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாற்றங்களை, புதிய மாற்றங்களை அவங்க கொண்டு வந்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு தானே அரசுக்கு சார்பா பேசுறவங்க கேட்பாங்க. அரசுக்கு சார்பாக பேசுறாங்க, ஆனா அதை ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு கோணத்துல ஆராயலாமா? இத அயோத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டொனேஷன் இதுல குளறுபடி நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, திருட்டு நடந்திருக்குன்னு அங்க உள்ள ஆட்களை நகர்த்துறாங்களா இல்லையா? அதை வச்சு ஒரு இன்கொயரி நடக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி இந்த கேஸ்ல நடக்கலையே. பார்க்க வேண்டியது என்னன்னா, சரிங்க, சரி முன்ன மாதிரி தப்பு இல்லாம நடந்துக்கிறோம், மாத்திட்டோம், மறு தேர்வு நடக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா இதையே ஒரு உதாரணமாக வச்சு பாத்தீங்கன்னா, அயோத்தியில நடத்தியும் இதுவும் ஒரு ஊழல் அல்லது நிர்வாக குறைவு, அதுவும் நிர்வாக குறைவுன்னு பாத்தீங்கன்னா அங்க நடக்கிறது இங்க ஏன் நடக்கல? இதெல்லாம் அரசியல் ரீதியில எடுக்கப்பட்டு, நான் என்னுடைய அபிப்பிராயம் இதை சொல்லல. இது பொதுவாக மந்திரிகளை, ஒரு ஒழுங்காக செயல்படாத மந்திரியை எப்படி நடத்துவது, எப்படிங்கிறத கேள்விய எப்படி அணுகிறோங்கிறது பொறுத்து. அரசு இப்போ ரயில்வே ஆக்சிடென்டா இருக்கலாம், நம்ம அல்லது வேற விதத்துல ஏதாவது பெட்ரோல் விதத்துல, இப்போ பெட்ரோல் E20 பத்தியும் சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துலயும் மந்திரிகளை குறை சொல்றாங்க. இங்க அங்க நிதின் கட்கரி, இங்க தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ பத்தி ரயில்வே ஆக்சிடென்ட்ல சொன்னது உண்டு. ஆனா இதுல இளைஞர்கள் சார்ந்த ஒரு விஷயம், அவர் தன்னுடைய ஃபியூச்சர், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடுபட்டு உழைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்படுற சமயத்துல இவங்க ஒன்னும் செய்யாத மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரணங்கிற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு பொதுவாக சொல்றாங்க. அது உண்ணாவிரதம் என்பது ஒரு இமோஷனல் ரீதியில அது மேல ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு முறைன்னு பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புறேன். எக்ஸ் தளத்துல அரசியல் சப்போர்ட்டர்ஸாக பொதுவாக மோடி அரசாங்கத்துக்கு சாதகமா இருப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு உந்துதல்ல நடக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த அபிஜித் திப்கேவும் அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்காரு, சோனம் வாங்சுக்கும் அமெரிக்கா சப்போர்ட்னு இதை ஒரு வெளிநாட்டு உறவின் அதோடு சேர்ந்த ஒரு அழுத்தமாக பார்க்கும் ஒரு அணுகுமுறையும் இருக்கு. ஜனநாயகத்துல போராட்டம் சாதாரணம். விவசாயிகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்பது நடத்த முடியும். அந்த ரீதியில ஒன்னும் இன்னும் வரை கேள்விப்படலையே. சுப்ரீம் கோர்ட்ல போய் துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உயிரை காப்பாத்துறது முக்கியம் தான் சொல்லியிருக்காரு ஒழிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அல்லது வெளிப்படையாக சொல்லலாம், எங்க முறையில தர்மேந்திர பிரதான் ஒன்னும் அப்படி ஒன்னும் முறைகேடா ஒன்னும் பண்ணல, அதனால நீங்க அப்படியும் சொல்லாம இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கிறதே. இப்போ சசி தரூர் நேற்றுக்கு சொல்லியிருக்கார், இதெல்லாம் நீங்க உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, நாங்க போய் பார்லிமெண்ட்ல பாத்துக்கிறோங்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம், ஒண்ணும் இல்லைன்னா அரசாங்கத்து மேல அழுத்தம் இல்லைன்னாலும் எதிர்கட்சி மேல அழுத்தம் தருவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் ஒரு தரைமட்ட போராட்டமாகவும் இருக்குது. ஓகே.